ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக சோலோ லெவலிங் எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இவனுங்க ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணும்போது நம்ம கடுப்பாகி மொத்தமாக ரிலீஸ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்தோம். பத்தாதிக்கு திடீர்னு பார்த்தா எபிசோட ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஐயா, நீங்கள் வாரமாவது ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதற வச்சுட்டானுங்க. எப்படா விடுவீங்க அடுத்த எபிசோட அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோடையும் கவலையோடையும் இருந்த நம்ம சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி தர மாதிரி இப்போ சோலோ லெவலிங்கோட அடுத்த எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து வாரம் ரிலீஸ் பண்ணுவானுங்கன்றதை நம்புவோம். சரி வாங்க, நான் ரொம்ப பேசல, இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். நாம இப்போ ரொம்ப சந்தோஷத்தோட சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 16 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில இந்த உலகத்துல டஞ்சன் கேட் கிரியேட் ஆனதுல இருந்து இப்போதான் முதல் தடவை எஸ்ரங் கேட் ஓபன் ஆயிருக்கு. அதை பார்த்து ஹண்டர் அசோசியேஷனே பீதியில இருக்கு. ஆனா நம்ம சுகோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கான்ஃபிடன்ட் கொடுப்பான். வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் சொல்லிட்டு கான்ஃபிடன்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கார்னட், அதாவது ஷேடோ வெப்பனை கொடுப்பான் பேக்கு கிட்ட. நம்ம கிட்ட இருக்கும்போது லெவலப் ஆகுதா இல்ல மத்தவங்கிட்ட போகும்போது லெவலப் ஆகுதான் செக் பண்ண கொடுத்து பார்த்தா நம்ம பேக்கு அங்க இருக்க அந்த மான்ஸ்டர் எல்லாத்துமே வெளுத்துவாங்க. அந்த கார்னட்டும் அப்படி லெவலப் ஆகும். அதை பார்த்து நம்ம சுகோ இது ரொம்ப நல்லா இருக்கு, அடுத்த கட்ட பிளானுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சாயும் லிம்டேக்கியும் எனக்கு அந்த ஷேடோ வெப்பனை செஞ்சு கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய பங்களா முன்னாடி ஒருத்தன் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். யாரா அது அப்படின்னு பார்த்தா, ஆட நம்ம தலைவன் தாமஸ் சாண்ட்ரே. இல்ல அப்படி சொல்லக்கூடாது, தாமஸ் சாண்ட்ரே கண்ணா. சீசன் 6 கடைசியில வந்தான் நம்ம தலைவன். இப்ப பார்த்தா சீசன் 7 16 தான் வந்திருக்கான். எவ்வளோ நாளா வெயிட் பண்றது, ஒரு வழியா வந்துட்டான் நம்ம தலைவன். அங்க நம்ம தலைவன் தாமஸ் சாண்ட்ரே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப தாமஸ் சாண்ட்ரேயோட அசிஸ்டன்ட் பொண்ணு தாமஸ் சாண்ட்ரே பின்னாடி வந்து, பாஸ் நீங்க இதே ஒண்ணு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தாமஸ் சாண்ட்ரேயும் கண்ணா நான் என்னமா மறந்தேன் அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லுவா, நீங்க அங்க அஸ்ராகில்ல இருக்கிற எல்லாத்தையுமே பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா கொரியாவுக்கு போகணும் தானே பேசிட்டு இருந்தீங்க, அப்படி சொல்லிட்டு போகாம இங்கே இருக்கீங்க, மறந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம தாமஸ் சாண்ட்ரே சொல்லுவான், நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியுது கண்ணா, அந்த சங் சுகோவை போய் பார்க்கணும் தானே சொல்ற. அது இப்போ வெறும் பலா காயாதான் இருக்கு, மரத்துல தொங்கிட்டு இருக்குது. அது பழுக்கிற வரைக்கும் காத்திருந்து பழுத்ததுக்கு அப்புறம் புடுங்கி பொழந்து பதம் பார்த்துடுறேன். இது எப்படி இருக்கு அப்படி சொல்ல, அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் பண்ணும், எனது பலாப்பழமா, வேற ஏதாவது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா மறுபடியும் தாமஸ் சாண்ட்ரே சொல்லுவான் பாருங்க, நான் அந்த அஸ்ரா கில்ல இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு மூஞ்சு முகையை பேத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டை பத்தி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டோட பேர் புகழ் எல்லாம் மக்கள்கிட்ட பரவிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சாங் சுகோ இப்போதான் புதுசா எஸ்ராங் கண்ட்ரா மாதிரி காணாமே. மகிழ்ச்சி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம கொரியாவுக்கு போறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. அது காலம் வரும்போது அதுக்கான நேரமும் வரும், அப்ப நம்ம போலாம் அப்படின்னு தாமஸ் சாண்ட்ரே சொல்ல, அதை கிட்ட இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு லாரா, பாஸ் என்ன சொல்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ரேண்டலஃபோட சாவுக்கு பழி வாங்க விரும்பலையா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம தாமஸ் சாண்ட்ரே, பழி வாங்க விரும்புறேன்னா எனக்கு தேவையானதெல்லாம் அவனுக்கு ஒரு இறுதியான மரியாதையை அஞ்சலியை கொடுக்கணும். நம்மளோட சாவு ஒரு அர்த்தமுள்ளதாக மாத்தினாதான் அவனுக்கு ஒரு மரியாதையான அஞ்சலியை கொடுக்கறதுக்கான சமம். நம்ம சாவு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் பண்ணுலாரா, அப்படின்னா அதுக்கான நேரம் வந்துருச்சு பாஸ், இந்தாங்க இதை பாருங்க அப்படி சொல்லிட்டு அங்கே கொடுக்க, அதை பார்த்துட்டு நம்ம தாமஸ் சாண்ட்ரே, என்ன கண்ணா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்ப அந்த லாரா பொண்ணு சொல்லுவா, பாஸ் இந்த உலகத்துல இந்த மாதிரி டஞ்சன் கேட் எல்லாம் வந்ததுல இருந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கொரியால ஒரு எஸ்ராங் டஞ்சன் கேட் வந்திருக்கு. அதுக்காக அங்க கொரியா நாட்டு ஹண்டர் அசோசியேஷன் எல்லா நாட்டுக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தாமஸ் சாண்ட்ரே, அப்படின்னா பலாப்பழத்தை பிரிச்சு பதம் பாத்திர வேண்டியதுதான். இங்க பாருலாரா, நான் சொல்றதை கவனமா கேளு. உடனே கொரியாவுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு அவங்களுக்கு உதவி பண்றதா சொல்லு. உடனே ஜெட் ரெடி பண்ணு, நாம கொரியாவுக்கு போறோம். பச்சை கிளு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த லாரா பொண்ணு, புரியுது பாஸ், நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தாமஸ் சாண்ட்ரே மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ரடலாஃப் உனக்கு நான் அப்ப ப்ராமிஸ் பண்றேன், உன்னோட சாவுக்கு அவங்க மிகப்பெரிய விலையை கொடுத்தே ஆகணும். இந்த நாள் நான் இதுக்கு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் சாண்ட்ரே ஒரு முடிவோட இருக்கான். கொரியாவுக்கு கிளம்ப போறான். அப்படியே கற்பனா ஒரு 2 நாள் கழிச்சு இங்க ஏசராங்கன்ற சாயி கையில எதையோ வச்சுட்டு பார்த்துட்டு,
என்னது இது என்னது இது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாரு. பார்த்தா அது ஒரு ஷேடோ பிரேஸ்லெட்டுங்க. நம்ம ஹீரோ சூகோ தான் இங்க எஸ்ராங்கிற சாய்க்காக செஞ்சு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சூகோ அங்க சாயை பார்த்து, இங்க பாருங்க சாய், இதுதான் ஷேடோ பிரேஸ்லெட். இதோட பேரு டார்ச். நீங்க ஃபயர் மேஜிக் தானே வச்சிருக்கீங்க, அந்த ஃபயரை இது 50 மடங்கு அதிகமாக்கி கொடுக்கும். இது ரொம்பவே ஸ்பீடாக்கும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பனை நான் உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான் பாருங்க. அதை வாங்கி கையில மாட்டிக்கிட்டு நம்ம எஸ்ராங்கன்ற சாயி, தம்பி ரொம்ப நன்றிப்பா, இந்த அளவுக்கு ஒரு வெப்பனை நீ கொடுப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. இங்க சூகோ அவனோட சொந்த முயற்சினால ஒரு வெப்பனை எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கான். அப்படின்னா நான் தொடர்ந்து சண்டை போட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னனா நான் டெவலப் ஆகிக்கிட்டே இருப்பேன். இந்த வெப்பனும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டெவலப் ஆகிற வெப்பனை எனக்கு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒரு ஹண்டர் மற்ற ஹண்டரோட டெவலப்பை விரும்புவானா? ஆனா இவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு சூழ்நிலும் இல்லாம உதவி பண்றானே. சூகோ உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசுறாங்கன்ற சாய் சூகோ பார்த்துட்டு, ஆமா சூகோ, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ உன்னை ரொம்ப துன்புறுத்திக்காதப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இல்லையே நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எல்லாருக்கும் தேவையான ஷேடோ வெப்பனை கிரியேட் பண்ணிட்டேன், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் தெரியுமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சூகோ சொல்ல, அதை கேட்டு எஸ்ராங்கன்ற சாயும், தம்பி ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையப்பா, கொஞ்சம் விட்டா எங்கேயே மயங்கி விழுந்துட போல இருக்கே, ரொம்ப டயர்டா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம பெருவு சொல்லுவான், ஆமா என்னோட சின்னையா ரொம்ப டயர்டா இருக்காரு, பின்ன இருக்காதா, அவர் நேரா போய் மான்சஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அதை தோக்கடிக்கிறாரு, அதை தோக்கடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முதல்ல வாயன் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங்கை 4 முழுக்க பண்றாரு, முடிச்சதுக்கு அப்புறம் ரிகவரி பண்றாரு, இப்படியே தொடர்ந்து 2 நாளா ரெஸ்டே இல்லாம என்னோட சின்னையா வேலை பார்த்துட்டு இருந்தா அவர் டயர்ட் ஆக மாட்டாரா அப்படி சொல்லிட்டு நம்ம பெரு சொல்லிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ சுகோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொட்டாய் விடுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு எசராங்கன்ற சாயோ, இந்த சங்சுகோ என்னை இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை பார்த்துட்டு இருக்கான், இவன் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றானா, அப்படின்னா இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், இவனோட இந்த எஃபர்ட்டை நான் வேஸ்ட் பண்ணவே கூடாது, நான் ரொம்ப பலசாலி ஆகி இவனுக்கு கண்டிப்பா உதவி பண்ணியே ஆகணும், இவனோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸா வருது அப்படி சொல்லிட்டு நம்ம எசராங்கன்ற சாய் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம தலைவன் சங்சுகோ என்ன பண்ணுவான், ஒரு காலட் எடுப்பான் பாருங்க, அதை எடுத்துட்டு, நான் இப்போ உடனே சேர்மன் சவுலுக்கு இந்த கால்நட்டை கொடுத்தாகணும், நான் இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு எஸ்ராங்கன்ற சாயி, என்ன சங்சுகோ நீ ஹண்டர் அசோசியேஷனுக்கா போகிற, அப்படின்னா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம இரவோ, இல்லை நீங்கள் அவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஏசுறாங்கன்ற சாயோ, இல்லப்பா நான் ஒன்றும் சும்மாலாம் வரல, ஹண்டர் அசோசியேஷன்ல எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அங்க தாமஸ் ஆண்ட்ரே வரான்ப்பா, உனக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம இரவோ, என்னது தாமஸ் ஆண்ட்ரேவா, இந்த அமெரிக்காவோட நேஷனல் லெவல் ஹண்டர் தானே அவன் இங்க வரானா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ சூகாவும் சாயும் உள்ள நடந்து போயிட்டே இருக்கும்போது சேர்மன் சவுலோட ஆபீஸ்க்கு வெளியே நிறைய பேர் கும்பலா நிப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, யாரு வேணுங்க இவ்வளோ பேர் கும்பலா நிக்கிறாங்க, ஏதோ அன்னதானம் போறாங்களா இல்ல தியேட்டர் வாசலா, இப்படி நின்றுருக்காங்க அறிவு கட்டவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போய் நின்னா, அங்க சேர்மன் ஆபீஸ்க்குள்ள போறதுக்காக நம்ம சாய் நின்றுட்டு இங்க நம்ம ஹீரோ சூகா பார்த்து சொல்லுவாரு, சுகோ நீ இங்கே நில்லு, எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டை சேர்ந்த அண்டர்ஸா இருப்பானுங்க, நீ இங்க நில்லு பாத்துக்கோ, நான் உள்ள போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பாரு, ஓ இவனுங்க அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டை சேர்ந்தவங்களா, பிரமிட்ல அம்முத்து இருக்கும் போது அங்க இருக்க ரிவார்டெல்லாம் ஆட்டைய போட வந்தாங்களே, இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டை சேர்ந்தவங்களே திருட்டு பசங்களா இருக்காங்க, பண்றது திருட்டு வேலை, இதுல இவங்க பந்தா வேற காட்டுவாங்க, இப்ப இவங்க இந்த எஸ்ராங் டஞ்சனுக்குள்ளேயே வர போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம எஸ்ராங்கன்ற சாய் கதை தந்துட்டு உள்ள போக, நம்ம சேர்மன் சவுல் சாயை பார்த்துட்டு, வாக வாக சாய் வந்துட்டீங்களா, வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, இவர் தான் எங்க நாட்டோட எஸ்ராங்கன்டர், இப்ப நடக்க போற ரைடுக்கு இவர் தான் லீடரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம எஸ்ராங்கன்ற சாயும் அங்க தாமஸ் ஆண்டே முன்னாடி, ஆய் நான் தான் எஸ்ராங்கன்ற சாய், நான் ஒரு பவர்ஃபுல்லான எஸ்ராங்கன்டர், கில்டுலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தாமஸ் ஆண்டு, மகிழ்ச்சி, நான் என்ன பத்தி சொல்லிக்கணும்னு அவசியம் நினைக்கிறேன், உங்களுக்கு எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு இங்க சாயோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, தெரியுது மலமாடு மாறு இருக்கானே, என்னத்தை தீம்பா அவன், இவங்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, ஆறா சும்மா அள்ளுதே, இவன் எந்த கடையில அரிசி வாங்கி திங்கிறான்னு இவன்ட்ட போகும்போது கேட்டுறணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சாய் ரொம்ப பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம தாமஸ் ஆண்ட்ரே, அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு போயிடலாமா, கண்ணா லாரா கண்ணு ஆரம்பி கண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த லாரா அசிஸ்டன்ட் பண்ணு சொல்லுவா, இங்க பாருங்க எங்களோட அமெரிக்கா ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு உங்களோட இந்த எஸ்ராங் டஞ்சனுக்குள்ள போய் சண்டை போடணும்னா எங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுல முத கண்டிஷனு இந்த எஸ்ராங் கேட் ரைடுல எங்களோட அமெரிக்கா ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணும், நீங்க வேற எந்த நாட்டோட உதவியும் கேட்க கூடாது, இன்னொரு கண்டிஷனு
அதுல கிடைக்கிற 80% ரிவார்டை நாங்களே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சாக்கன எஸ்ரங்கட்டு சாய் மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு. டேய் இப்ப தெரியுதுடா நீ எப்படி தடிமாடு கணக்கா இருக்கன்னு, புடிங்கி புடிங்கி தின்னே இந்த மாதிரி வளர்ந்துட்ட போல இருக்கு, தான் தின்னி பயலே அப்படின்னு சொல்லிட்டு சாக்காக இங்க நம்ம தாமஸ் ஆண்ட்ரே என்னப்பா விலை ரொம்ப கம்மியா இருக்குதா, இது ஒரு நியாயமான விலை தானே, நீங்க அந்த எஸ்ரங்கட்ட பார்த்து உடனே எல்லா நாட்டுக்கிட்டையும் உதவி கேட்டீங்க, இதுல இருந்தே அந்த எஸ்ரங்கட்ட உங்களால முடிக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, நல்லாவே தெரியுது. அப்படி உங்களால முடிக்க முடியாம அந்த டஞ்சன் கேட்ல இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர் எல்லாம் அந்த ஊரை அழிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட டேமேஜ் கணக்கு பண்ணாலே பயங்கரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த 80%லாம் ஒரு மேட்ரே இல்லை, இது சீப்புக்கண்ணா சீப்பு, 80% கொடுங்கடா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம எஸ்ரங்கட்டு இங்க சவுளு கிட்ட சொல்லுவாரு. இங்க பாருங்க பாஸ், இந்த தாமஸ் ஆண்டே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் வரல, பேரம் பேசவும் வரல, நம்மளை மிரட்டி அந்த 80% புடுங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கான், இவன் ரொம்ப மோசமான ஆளு பாஸ் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம சேர்மன் சவுல் இங்க தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட சொல்லுவாரு. இங்க பாருங்க தாமஸ் ஆண்ட்ரே, நாங்க எல்லா நாட்டுக்கிட்டையும் உதவி கேட்டது உண்மைதான், ஏன்னா அந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களால மெஷர் பண்ணவே முடியல, அதுதான் காரணம் நாங்க எல்லா நாட்டுக்கிட்டையும் உதவி கேட்க. ஆனா நீங்க இப்ப ஒரு கண்டிஷன் சொன்னீங்க பாத்தீங்களா, அது எருமை சாணி மாதிரி இருக்கு, உங்களோட கண்டிஷன்ஸ்க்குலாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்ப புதுசா தங்க பிள்ளைகள் மாதிரி 2 எஸ் ரேங்க் ஹண்டர் கிடைச்சிருக்காங்க, அவங்கள வச்சு நாங்க எங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறோம், அப்புறம் மித்த ஹெல்ப் எல்லாத்தையும் நாங்க மத்த நாட்டுக்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம், சுத்தி இருக்கிற மத்த நாடு எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, உங்களோட கண்டிஷன்ஸை நீங்களே உங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டு கொண்டு போங்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுல் சும்மா கெத்தா சொல்ல அதை கேட்டு கடுப்பாயிருவான் இங்க தாமஸ் ஆண்ட்ரே. அப்புறம் தாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரமிட்ல ரைடு நடந்துச்சு, அதுல ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு, அசுரா கில்டு, கொரியா கண்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, அதுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை நான் இழந்துட்டேன், அது மட்டும் இல்லாம எங்க கில்ட சேர்ந்த நிறைய பேரை இழந்துட்டோம், அதுல அசுரா கில்டு உயிர் பழச்சிருக்காங்க, அதனால எங்களோட கில்டோட பேரு தர மட்டத்துக்கு போயிடுச்சு, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால நான் ஸ்ட்ரைட்டா அசுரா கில்டுக்கு போய் அவங்கள லேசா 2 தட்டு தட்டுனேன், எங்களோட பேர் எங்களுக்கு திருப்பி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கேட்டேன், ராஜசேகர் சாகும் போது தயால காதலி ஏதோ ஒன்று சொன்னானே, அது என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு கொரியா ஹண்டரோட பேரை சொன்னாங்க, லாரா, அது என்ன பேரு கொஞ்சம் சொல்லுக்கண்ணா அப்படின்னு தாமஸ் ஆண்ட்ரே கேட்க, இந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு லாரா, அவனோட பேரு சங் சூஹோ அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சேர்மன் சவுலும் சாயும் செம்ம சாக்காயிருவாங்க. என்னது சூகோவா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க இங்க மறுபடியும் தாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான், ஆமா 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 சங் சூஹோ, அவனுக்கும் எனக்கு ரொம்ப நெருக்கமான அந்த ரேண்டல் ஆஃப் சாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால அவனோட சாவுக்கு இழப்பீடா இந்த எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டோட ரிவார்டு எல்லாம் மொத்தத்தையும் என்கிட்டே கொடுங்க, இல்ல 80% என்கிட்டே கொடுங்கடா, இதை ஒத்துக்க முடியாது, நீங்க வேண்டாம், உன்னோட டீல் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களோட புதுசா வந்த தங்க புள்ள எசுறாங்கன்ற இலக்க, ஆமா நீங்க என்னோட ஆஃபர் இன்னும் வேணாதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம சாய்க்கோ, ஐயோ என்னடா இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, ஏற்கனவே இட்டாரியம் டஞ்சன் கேட்டுன்னு அது இதுன்னு இருக்கு, பத்தாதிக்கு இவ கூட சண்டை போட்டா நம்ம சூகோ தாங்குவானா, இதை நான் தான் சமாளிச்சாகணும், என்ன பண்றது சீக்கிரமா யோசிக்கிறா சாயி அப்படின்னு சொல்லிட்டு சாய் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அப்போ பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி சத்தம் கேட்கும், இதை கேட்டுட்டு இருக்க முடியாது, என் மண்டைக்கு ஏறுது, டேய் வெளியே வாடா, நான் கூப்பிட்டு இருக்கேன் வெளியே வாடா அப்படி சொல்லிட்டு அந்த கதவை தட்டுற சவுண்டு பயங்கரமா கேட்கும். அங்க இருக்கவங்க, டேய் உள்ள போகிறா தம்பி, டே என்னடா இவனடா உள்ள போக பாக்குறான், வெளியே நின்றா, அவனை பிடிச்சி பிடிங்கடா, டேய் பிடிங்கடா அவனை பிடிங்கடா அப்படி சொல்லிட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்க. அப்புறம் மறுபடியும் சத்தம் கேட்கும், உதவி பண்ண வரலன்னு நினைச்சா நீ கொள்ளையடிக்க வந்திருக்கியாடா, உன்னை விட மாட்டேன் வெளியே வாடா அப்படி சொல்லிட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்க. பார்த்தா கதவை சும்மா டம்மாலும் திறந்துட்டு நம்ம ஹீரோ சூகோ மாசா என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. நம்ம சூகோவை எத்தனை பேர் தடுத்து நிப்பாடுவாங்க பாருங்க. கட்டி பிடிக்கிறான் ஒருத்தர் பின்னாடி இருந்து, அங்க மேல பிடிக்கிறான், கீழே பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான், நம்ம சூகோவை தடுத்து நிப்பாட்டவே முடியல. இங்க தாமஸ் ஆண்ட்ரே பேசுறது கேட்டுட்டு நம்ம ஹீரோ சூகோவுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. அதான் எத்தனை பேர் தடுத்தாலும் கதவை திறந்துட்டு சும்மா மாசா வந்துட்டாப்ல. உள்ள வந்து நம்ம சூகோவை பார்த்துட்டு சேர்மன் சவுலும் சாயும், சூகோ நீ ஏன் உள்ள வந்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்க தாமஸ் ஆண்ட்ரே கடுப்பாய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ சூகோ சேர்மன் சவுல பார்த்துட்டு, சேர்மன் சவுல் நான் இப்படி உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா
இதுக்கு எனக்கு அப்புறமேல் பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் அதை பண்ணுறேன். ஆனால் இப்போ எனக்கு வேற வேலை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே நம்ம ஹீரோ சூகோவை பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க டேய் பொடிப்பையில வீட்டில் போய் போக பார்க்காம என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா ஒரு அடிப்பா இருப்பாருங்க. அங்கே சுற்றி பிடிச்சிருந்து எல்லாருமே பறந்து போய் விடுவானுங்க. எல்லாம் நம்ம ஹீரோ விட தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அடிச்சு அடியில் சும்மா பறந்து போய் விழுந்துருவானுங்க. நம்ம ஹீரோ சுகோ சும்மா வெறித்தனமான கோவத்தில் இருக்காரு. பார்க்கறதுக்கே கூஸ் பம்ஸா இருக்குது போங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இங்க தாமஸ் ஆண்ட்ரே பார்த்து சொல்லுவாரு, டேய் நீ தானே அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் ஆண்ட்ரே, நேஷனல் லெவல் கண்ட்ரி இல்லை? ஆமா நீ என்ன கேட்ட? 80% ரிவார்டு வேணுமா உனக்கு? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேர்மன் சவுலை பார்த்து பேசுவார் நம்ம ஹீரோ. இங்க பாருங்க சேர்மன் சவுல், இங்க டஞ்சனுக்குள்ள போய் ரைடு யாரெல்லாம் பண்றாங்களோ முதல்ல யாருக்கு அந்த பொருள் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அது சொந்தம், என்ன ஓகேவா அப்படி சொல்ல. அதை கேட்டு இங்க சாயும் சவுலும் என்னது முதல்ல யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சொந்தமா, என்ன சொல்ற அப்படின்னு நம்ம சாக்காய பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்லுவாரு, இவனுங்க யாரு இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு சேர்ந்தவங்க நம்மளை விட பெரிய அப்பா டக்கரா இருந்தாங்கன்னா இவங்களே போய் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். என்னடா நீங்க என்ன ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படின்னா 80% என்ன, உங்களால என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை மிரட்ட. அதை கேட்டு கடுப்பாயிருவான் தாமஸ் ஆண்ட்ரே. கண்ணா நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்ன இந்த இடத்துலயே நசுக்கி போட்டா நீ என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? கேட்டா பயசா இருந்த ஆண்ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆண்ட்ரே சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ அப்படி பண்ணன்னா உன் நாட்டு மக்கள்லாம் உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவனுங்க அமெரிக்காலேருந்து போனதுக்கு காரணமே அங்கே கொரியா மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணதான். அவங்க எப்பவுமே இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ஓ மக்களே ஓ மூஞ்சில காரி துப்புவானுங்கடா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்ன தைரியத்தில் என்னை தோக்கடிக்க முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிற? உனக்கு என்னோட பவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. மோதுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுக்கோ. மோதிட்ட உன்னால ஒரு தடவை கூட யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுகோ தாமஸ் ஆண்ட்ரே மிரட்டுவார் பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும் பார்க்கறதுக்கு. யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அதை கேட்டோன்னே தாமஸ் ஆண்ட்ரேக்கு டேய் சின்ன பயல என்னடா பேசுற என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் நிப்பான் பாருங்க. 2 பேரோட ஆறா சும்மா வெறித்தனமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்க போகுது. என்ன ஆக போகுது அவ்வளோதாங்க, எபிசோடு முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இந்த மாதிரி நேரத்தில் தாங்க முடிப்பாங்க. இந்த சோலோ லெவலிங் மட்டும் அப்படியே பீக்கில் போய் எபிசோடு முடிச்சிடறானுங்க. இதுக்கப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணணும் அடுத்த எபிசோடுக்காக. சரி அடுத்த எபிசோடாச்சும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கடா. அழுதுருவட்டா ஏட்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.